பார்த்துட்டானா? என்ன ப்ரோ இப்படி பார்க்குது? குலைக்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை, அப்படியே குலைக்குது. போகிறேன் பாருங்க, அங்கே வருங்க. சவுண்டு கேட்டுச்சு ப்ரோ. ஏதோ கல்ல தூக்கி போகிற மாதிரி சவுண்டு அடிச்சுல. வெல்கம் டு ஹாரர் ஃபேமிலி, வெல்கம் டு ஹாரர் ஃபேமிலி, வெல்கம் டு ஹாரர் ஃபேமிலி. நான் உங்கள் ஹாரர் தமிழர். வண்டி தான் ப்ரோ. ஒரு செகண்ட் ஜாரு ப்ரோ பார்த்துட்டு வண்டி அந்த சவுண்ட் என்னன்னு தெரியல. ஆனா பின்னாடி ஒரு சவுண்ட், நம்ம நாயை பார்க்கும்போது இங்கிட்ட ஒரு சவுண்ட் ஒன்று கேட்டுச்சு. அது என்னன்னு சவுண்ட் எனக்கும் கேட்டுச்சு. ஒரு ஆளுக்கு கேட்டுச்சுனா கூட ஏதாவது ஒன்று நினைக்கலாம். 2 பேத்துக்கும் கேட்டுச்சு. அதான் டக்குன்னு நானும் திரும்பினேன். ஓகே நண்பர்களே, நம்ம இங்கேருந்து வெளியே போகிறோம். இப்போ நம்ம கல்லறைக்கு போகலாம். இந்த இடத்துல எங்களுக்கு ஒன்றும் அந்தளவுக்கு ஃபீல் இல்லை. ஏதோ இடையில ஒரு சவுண்டு கேட்டாலும் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ரொம்ப ஒரு பயமுறுத்துகிற மாதிரி எத்திக்கல அனுபவம் இங்கே கிடைக்கல. இப்போ நம்ம போக போகிற இடம் தான் பயங்கரமாக இருக்கும். மக்களே, கல்லறைக்குள்ளே வந்துட்டோம். கல்லறை ஸ்டார்டிங்ல ஏதோ சின்னதாக ஒன்று இருக்கு. சின்ன சின்ன கல்லறைங்க. இது வந்து ஏதோ பண்ணியிருக்காங்களே, பூஜை ஏதோ பண்ணியிருப்பாங்க. அந்த நினைவு நாள் தெரியும். இது நம்ம பாட்டி தாத்தா கல்றா அது இங்கே இருக்கிறது. மக்களே, கரெக்டாக நைட்டு 1 மணி. இந்த நைட்டு 1 மணிக்கு நாங்கள் மட்டும் வந்துருக்குறோம். வித்தியாசமாக இருக்குது. ஆமாம், எல்லா நாயும் குலைக்குது. 1 மணிக்கு கல்லறைக்கு வர்றதே ஒரு பயமாக தான் இருக்குது. சரி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அத்தாடி, நம்ம நடக்கிறதே ஒரு சமாதி மேலே தாங்க நடக்கிறோம். இது எல்லாமே தரையோட இருக்கும் ப்ரோ. அதான் இதுவே அதான் 2 சமாதி பக்கத்தில் இருக்கு. இதுவும் புதுவையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஃபஸ்ட் டைம் வாழ்க்கையில் நைட்டு 1 மணிக்கு கல்லறை தோட்டத்தில் இருக்கோம். உண்மையிலே இந்த டயத்தில் நாங்கள் எந்த கல்லறைக்கும் வந்ததும் கிடையாது. ஃபஸ்ட் டைம் வர்றோம். நிற்கிறது நடக்கிறது எல்லாமே ஒரு வித்தியாசமாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் நெகட்டிவாக ஏதோ லைட்டாக ஃபீல் ஆகுது. எப்படி சொல்கிறது, பயம் அதை தாண்டி உள்ளே வந்தோடனே ஒரு லைட்டாக ஒரு ஃபீல் கிடைக்குது. தாத்தா பேர் கவனமே போகணும். கல்லறையை பாருங்க எப்படி இடிஞ்சு உள்ள இருக்குன்னு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கல்லறையா இருக்கும். பாருங்க இந்த கலரை பெருசா. இது அடுக்குமாடி மாதிரி கட்டியிருக்காங்க இந்த கலரை. பார்த்து நீங்கள் செருப்போடு இருக்கீங்க. நான் நடக்கும்போதே கொஞ்சம் கவனமாக தான் நடக்கிறேன். கீழே எதுவும் கிடக்கான்னு பார்த்து. அடுத்து சுடுகாடு பார்த்துட்டு போயிடுவோமா? சுடுகாடு. இப்போ அடுத்து நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சுடுகாட்டுக்கு. அதுவும் எப்படி இருக்குன்றத இந்த நைட்டு டைமில் ஃபீல் பண்ணி பார்ப்போம். வாங்க ப்ரோ போயிடலாம். அங்கிட்டு போயிடலாம். நம்ம ஏரியாவுக்குள்ளே போயிடலாம். இப்போ வாங்க போய் பார்ப்போம் அந்த சுடுகாடு எப்படி இருக்குன்னு தான் பார்த்துருவோம். இந்த நாய்ங்க குலைக்கிறது தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க. ஃபைனலாக நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரோட சுடுகாட்டுக்கு வந்திருக்கோம். இப்போ இங்கேருந்து நம்ம 3யுமே கவர் பண்ணுறது தான் பிளானு. கல்லறைக்கும் போயாச்சு, அந்த காட்டுக்குள்ளேயும் போயாச்சு. இப்போ கடைசியாக நம்ம சுடுகாட்டுக்கு வந்திருக்கோம். எங்களுக்கு ப்ரோ அது என்ன ப்ரோ, மரமா ப்ரோ? இந்த டைம்லேயும் வராங்க பைக்கில். மரம் தான் அப்புறம் மரமே ஒரு விதமாக இருக்குது. ஆத்தாடி தெரியுதா மக்களே? இங்கே பாருங்கள், ஒரு மரமே ஒரு இது மாதிரி இருக்கு. இந்த ஆவிகள் வீடியோலாம் பார்க்கும்போது சொல்லுவாங்கள்ல, வானத்து உயரத்துக்கு இந்த மரம் அப்படி தாங்க இருக்குது. வீட்டுக்கு வந்துட்டோம். ஒரே நாளில் எத்தனையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம்னு நான் நினச்ச கூட பார்க்கல. அதுவும் இந்த டைமில் பாருங்க, இங்கிட்ட சுடுகாடு, இங்கிட்ட பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய மரம், புளிய மரம் ப்ரோ. இந்த மரமே பயங்கரமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. உண்மையிலே தனியாலாம் இந்த இடத்துக்கு யாரும் வரமாட்டாங்க.
நீங்கள் ஸ்டார்டிங் ஒன்று சொன்னீங்க ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் நம்ம வர்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. அன்னைக்கு கால் பண்ணப்போ சொன்னீங்க. என்னது ப்ரோ? என்னன்னா இந்த மாதிரி வந்து ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா நம்ம நம்மளை தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? கண்டிப்பா அதான். அதனாலேயே நான் பெரும்பாலும் இந்த வெளியில யார்ட்டையும் சொல்லிக்கிறது இல்லை. டீட்டெயிலாக உங்கள்கிட்ட மட்டும்தான் சொன்னேன். என்னன்னா இது ஒரு விதமான நல்ல விஷயம் தான். ஏன்னா சப்போஸ் இயற்கையாக எது நடந்தாலுமே அது கரெக்டாக நீங்கள் போனதுனால தான் நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா கிராமப்புறங்களை வந்து அந்த விஷயம் வந்து அதிகமாகவே அது வந்து சொல்லுவாங்க. அதனால மேக்ஸிமம் கரெக்டான ஆளை மட்டும் சூஸ் பண்ணி இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்றது கூட்டி வந்தாதான். கண்டிப்பா ப்ரோ. நாய் கத்துற சவுண்டு பயங்கரமா கேக்குது. ஆமா, இந்த நாய் வந்து ரொம்ப அதிகமாவே கத்திக்கிட்டு இருக்கு. எது சென்டர்ஸ் எது காமிக்குதா என்னன்னு வேற தெரியல. அதுவே ஒரு தெரியல. நீங்க ஏதாவது அமானுஷமா உண்மையிலேயே ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா ப்ரோ? நான் பண்ணியிருக்கேன்னா எப்படின்னா, சின்ன வயசுல வந்து கண்ணாமூச்சி விளையாடுவோம் பார்த்தீங்களா? அதாவது கண்ணாமூச்சினா ஒளிஞ்சு பிடிச்சி விளையாடுறது. எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்குவோம். அதை ஐடென்டிஃபை எப்படின்னா, நான் பாத்ரூம் போயிட்டு அந்த இதை பண்றதுக்காண்டி, இயற்கை உபாதை பண்றதுக்காண்டி எங்க வீட்டு சைடுல போகும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு உருவம் நம்ம வீட்டோட செவத்தை ஒட்டி ஒரு மிகப்பெரிய உருவம் இருந்துச்சு. நான் என்ன பண்ணிட்டேன்னா, சரி இந்த மாதிரி ஐடென்டிஃபைக்கு விளாட்றதுக்கு பசங்க யாராவது இங்கே நான் ஒளிஞ்சிருப்பாங்க அப்படின்னு நினச்சி யாரான்னு கேட்டுக்கிட்டே நான் போகிறேன். போகும்போது அந்த நிழல் மட்டும்தான் தெரியுது. அந்த நிழல் நகண்டுக்கிட்டே போகுது. நானும் கத்திக்கிட்டே போறேன். அதாவது நான் மட்டும்தான் இருக்கேன். யாரா ஒளிஞ்சிருக்கா? இந்த டயத்துல கிட்டத்தட்ட ஒரு 11 மணி 12 மணி இருக்கும். அந்த டயத்துல நான் கத்துறேன். அப்போ வந்து நான் பயந்தாலுமே வீடுன்றதுனால நான் பயப்படாம நான் கத்துனேன். கத்திட்டு போகும்போது அந்த உருவம் வந்து நிழல் வந்து நகண்டுக்கிட்டே போச்சு. நல்லா போய் எட்டி பார்க்கும்போது தான் தெரிஞ்சு அந்த இடத்துல யாருமே இல்லை, ஒரு நிழல் மட்டும்தான் போகுது அப்படின்னு நினைச்சு. அது கரெக்டா போய் ஸ்ட்ரைட்டா போய் ஒரு புளிய மரத்துல போய் அப்படியே மறைஞ்சது. அதுதான் என்னிடையே வந்து இருக்கிறதே வந்து ஒரு அபாண்டனான ஒரு பிளேஸ்ல தான் இருக்கு. அதுவே ஒரு தினமும் தூங்கும் போது எனக்கே ஒன்று தோணும். அதாவது எங்களோட குலதெய்வமே எங்களுக்கு வந்து துணை இல்லை. என்னன்னு கேட்டீங்கன்னா காரணம் அதுதான். அந்த இடத்துல வந்து மேக்ஸிமம் அப்பாவோட வாழ்க்கையிலையும் நிறைய இந்த மாதிரி ஆவிகளான ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு. அது எப்படி நடந்திருக்குன்னா, எங்க அப்பா வந்து சின்ன வயசுல சொல்லியிருக்காரு. இப்ப எனக்கு அது மேக்சிமம் அது கொஞ்சம் தெரியல. ஒரு வேலை பார்த்துட்டு கட்டிட வேலை தான் எங்க அப்பா தொழிலாளியா பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அப்படி பார்த்துட்டு வரும்போது ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல வந்து ஒரு கிணறு இருக்கும். அந்த கிணத்தை தாண்டி தான் போகும். இப்ப இந்த சுடாறு இருக்குன்னா, அந்த சுடாறு பக்கத்துல பாதை இருக்கு பாத்தீங்களா? இது மாதிரிதான் கிணறு இருக்கும். கிணறு பக்கத்துல பாதை இருக்கும். மேக்சிமம் அந்த ஊர் லைன்ல வேலை முடிச்சுட்டு போறவங்க எல்லாமே இருட்டுறதுக்குள்ள போயிருவாங்க. எங்க அப்பா என்ன பண்றாரு, அந்த கட்டடத்தோட வாட்ச்மேன்ட்ட பேசிக்கிட்டே இருந்த ஒரு டைம் போறதே தெரியாமலே பேசிக்கிட்டே உட்காந்துட்டாரு. அது பாத்தீங்கன்னா இருட்டாயிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு நைட் 8 மணிக்கு மேல ஆயிடுச்சு. மேல ஆனதுக்கு அப்புறம் எங்க அப்பா அப்படியே நடந்து வரும்போது அந்த கிணத்துக்கிட்ட வந்தோடனே ஒரு துணி துவைக்கிற சவுண்டு கேட்கும் பாத்தீங்களா? சடார் சடார்னு ஒரு சவுண்டு கேட்கும். ஆமா, அந்த சவுண்டு கேட்டு அப்படி சவுண்டு கேட்க ஒட்டி யார் அது துணி துவைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கிணத்துக்குள்ள போய் எட்டி பார்த்துருக்காரு. யாருமே இல்லை. யாருமே நடிச்சு யாருமே இல்லை. அப்புறம் ஏன் அப்படி சவுண்டுச்சு? ஏதாச்சும் பறவைகள்ல சவுண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா நடக்கிறாரு. அந்த சவுண்டு கேட்குது. நின்றா அந்த சவுண்டு கேட்கல. நடந்தா அந்த சவுண்டு கேட்குது. இது மாதிரியே மாற்றி மாற்றி நடந்துக்கிட்டே இருந்துச்சு. எங்கள் அப்பாவுக்கு சிங்க் ஆயிடுச்சு. ஏன்னா எங்கள் அப்பா வந்து கிட்டத்தட்ட ஒரு சின்ன வயசுலேருந்தே அவங்க வந்து ரொம்ப கிராமம்ன்றனால இந்த அபாண்டனமான விஷயங்கள்லாம் நிறைய பார்த்து பார்த்து பழகிருப்பாங்க. அதனால அவருக்கு தெரிஞ்சிருச்சு, இது மாதிரி ஒரு விஷயம் நடக்குது, நம்மளை வந்து ஏதோ ஒன்று ஆக்கிரமிக்க போகுது, அதுக்கான சிம்டம்ஸ் தான் இது அப்படின்றது வந்து தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சோன்னே அப்படியே எங்கள் அப்பா செருப்பெல்லாம் கலட்டி கையில் பிடிச்சிட்டு அப்படியே ஓடி வந்தவர் தான் வீட்டுக்கு ஓடி வந்து அப்படியே இருந்தது. இன்னும் வரைக்கும் அதை சொல்லுவார். இந்த மாதிரி எனக்கு நிறையவே இருக்கு. உண்மைதான் ப்ரோ. எங்க அப்பா சொன்னது என்கிட்ட. எங்க அப்பா ரியல் லைஃப்ல நிறைய பார்த்துருக்காரு. என்னோட அவர் அதிகமாகவே பார்த்துருக்காரு. அதெல்லாம் கேட்டு நான் அது வந்து ஒரு ஸ்டோரியாவே நாங்கள் வந்து சின்ன வயசுல வந்து எங்களை தூங்க வைக்கிறக்காண்டி அது ஒரு ஸ்டோரியாவே சொல்லுவார். இப்போ நாங்கள் கேட்காமல உங்களுக்கு நான் அது வந்து கதையாக சொல்லலை, அது வந்து உண்மையிலே என்னோட வாழ்க்கையில நடந்தது, அதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். இன்னுமே என்னால் நம்ப முடியுமா என்னன்றதே தெரியல. இப்போ எங்கள் வீட்லையுமே நிறைய நடந்திருக்கு. ஆனால் வந்து நான் வெளியில இருக்கவங்க சொல்ற கதையெல்லாம் நான் கேட்டுருவேன். ஆனா வீட்டுல சொல்லும் போது வேண்டாமா இதுக்கு மேல நீ சொல்லாத அப்படி இத்தனால அவங்கள சொல்லவே விடுறது கிடையாது. சின்ன வயசுல வேணா சொல்லியிருந்திருக்காங்க. ஏன்னா அவங்க அதுக்கப்புறம் அதை நினைச்சே பயந்துட்டு உட்காந்துட்டு இருப்பாங்களா, அதனால அதுக்கப்புறம் அதை கேட்கறது கிடையாது. இனிமேல் பயம் இருக்கக்கூடாது, இல்லாம இருக்கணும். நாங்க ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிச்சு கேப்சர் பண்ணி அதை உங்க முன்னாடி காட்டணும்ன்றதுதான் இந்த சேனலோட மோட்டோவே. கண்டிப்பா பண்ணுவோம்னு நினைக்கிறேன். உங்களோட ஏரியாலும் அபாண்டனமான பிளேஸ் இருந்தா கண்டிப்பா சொல்லுங்க, அங்கேயும் வந்து வீடியோ பண்ணுவோம். அப்புறம் அது என்ன இடம் ப்ரோ? குச்சம்பட்டி. அடுத்த வீடியோல வந்து நம்ம வந்து கண்டிப்பான முறையில் குச்சம்பட்டியை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ப்ரோவோட வீடியோ இருக்கும், அதை நீங்க பாருங்க. பார்த்துட்டு சொல்லுங்க, அவர் சேனல்ல நான் காட்டுறேன்.
அதில் பார்த்துட்டு அந்த ஊரை பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. நாங்கள் மறுபடியும் போய் அந்த ஊரில் ஒரு நாள் ஃபுல்லாக நைட்டு ஸ்டே பண்ணி எப்படி இருந்துச்சு எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத லைவாகவே காட்டுறோம். அந்த வீடியோ எடுக்கும் போதே அந்த ஐயா என்கிட்ட ஒரு சவால் விட்டுருப்பாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊரில் வந்து எங்கள் 2 பேர்த்த தவிர யாருமே தங்க முடியாது. அப்படி ஒரு வேளை தங்குனா இந்த தெய்வம் வந்து உங்களோட காலை பிடிச்சோ அந்த உங்களுக்கு ஐயாவும் வந்து உங்கள் ஒய்ஃபுமா? அவங்கள தவிர்த்து யாருமே தங்க முடியாது. வெளியாட்கள் யாருமே தங்க முடியாது. அப்படி தங்குனாங்கன்னா அவங்க வந்து காலை பிடிச்சி இழுக்கும். ஒரு அமானுஷமான ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு அன்னைக்கு என்கிட்ட சவால் விட்டாரு. ஸோ அந்த சவாலை வந்து போய் பார்க்க போறோம். என்ன நடக்குது அப்படின்றத போய் ஒரு நாள் ஸ்டே பண்ணி பார்க்க போறோம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பான முறையில் அங்கே நம்ம போகிறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க.